தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சி நடந்திருக்கிறது. 50 ஆண்டுகளாக ஊழலை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோமே தவிர அந்த ஊழலை ஒழிப்பதற்கு மக்களும் துணையாகவில்லை, நம்முடைய அரசியல் கட்சிகளும் தயாராகவில்லை. ஏனென்றால் அத்தகைய நம்பிக்கையை பெற்ற மனிதர் என்று மக்கள் யாரையும் அடையாளம் காணவில்லை. கடைசியாக விஜய் வந்தபோது விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதை விட மக்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். தாங்கள் விரும்பிய வண்ணம் ஆட்சி அமைப்பதற்கு விஜயை ஒரு கருவியாக அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வரையிலும் விஜய் வெற்றி பெறுவார் என்று நம்பவில்லை. நான் வரையிலும் நம்பவில்லை, யாரும் நம்பவில்லை. விஜயே கூட நம்பினாரா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட மக்கள் 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒருவர் இருந்தால் போதும். அவருடைய கொள்கை என்ன, கட்சி என்ன, நல்ல ஆளா கெட்ட ஆளா, வேட்பாளர், இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆகவே பணத்தின் சக்தியை தோற்கடித்தார்கள். எல்லாரும் 5000 10,000 கொடுத்த போது பணத்தின் சக்தியை தோற்கடித்து மூஞ்சி தெரியாத வேட்பாளர்களுக்கு அவர்கள் மதம் என்ன ஜாதி என்ன என்ற கேள்வியை எழுப்பாமல் ஒரே மாதிரியாக வாக்களித்தார்கள். ஆகவே இந்த புரட்சி ஒரு நேரிய ஆட்சி வேண்டும் என்று மக்கள் தவித்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். நீ கோடை விடுமுறையை கழிப்பதற்கு பணம் கொடுத்தாலும் சரி, பணத்தை மொத்தமாக கொடுத்தாலும் சரி, என்ன இலவசங்கள் கொடுத்தாலும் இலவசங்களை கொடுப்போம், நாங்கள் மீதியை சுரண்டிக் கொள்வோம் என்பதை அவர்கள் வெறுத்தார்கள். வாய்ப்பு வருகிற போது காட்டினார்கள். ஆகவே விஜய் ஒரு கருவியாக இவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஆட்சி கிடைத்தது, விஜய் அதை சரியாக அறிவித்திருக்கிறார். நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குகிறவர்களையும் அனுமதிக்க மாட்டேன் என்ற சொல் ரொம்ப சிறந்த சொல், பெரிய நம்பிக்கை ஊட்டுகின்ற சொல். இது மாதிரி ஒரு அரசியல்வாதி அண்மை காலத்தில் பேசி நாம் கேட்டதில்லை. அதை அவரால் செய்ய முடியும் என்றால் செய்வதற்குரிய தவறான வழிகளை இவரே தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பேட்டி. அதாவது தவறான மனிதர்களை வைத்துக்கொண்டு சரியான காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் ஆளக்கூடாது என்றுதான் திமுக விரும்பியது. அதிமுக ஆளட்டும் என்று கருதினார்கள். அதிமுகவில் திமுக சேர்வதா என்ற கேள்வியெல்லாம் எழுப்புகிறார்கள். நான் கேட்கிறேன், அதிமுக தனித்து ஆளுமானால் நாய் ஆதரவு கொடுத்தால் என்ன, நரி ஆதரவு கொடுத்தால் என்ன? அவன் ஆட்சியிலே பங்கு கேட்கப் போவதில்லை. அவன் செய்கின்ற காரியங்களுக்கு ஆட்சி துணை போக போவதில்லை. நம்முடைய திட்டங்களை, நம்முடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவோ அவருடைய கூட்டணியோ வெளியே நின்று துணை நிற்பார்களே. ஆனால் 47 பேர் பிறருடைய துணையில் அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளாமல் நாடாளுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அதிமுக தன்னுடைய ஆட்சி போக்கையே மாற்றிக்கொண்டு அடுத்த 5 வருடங்களில் வருவதற்கு முயலலாம். ஆட்சி போக்கை மாற்றிக்கொண்டார், பழைய முறைகளிலிருந்து விடுதலை அடைந்து மாற்றிக்கொண்டார். அதனால் ஒன்றும் குற்றமில்லை. திமுக தான் நம் மீது வந்து விழுகிறானே தவிர நாம் திமுகவோடு சேரவில்லை. எவன் ஆதரவு கொடுத்தாலும் அதை பற்றி பரவாயில்லை, அது வேறு. இதை ஒரு பெரிய குற்றமாக இல்லாததையெல்லாம் எடுத்து சொல்லி இவர்கள் மந்திரிகளாக இந்த ஆட்சிக்குள் நுழைய முனைகிறார்கள். இதற்கு விஜய் பலியாகி விடுவாரோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் இவர் மற்றவர்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் கிடக்கட்டும், அது ஏதோ மரியாதை என்று சொல்லிக்கொண்டு 3 நாளாக இந்த வேலை தான் செய்து கொண்டிருந்தார். தேர் நிலை செய்வதற்கு 3 நாள் ஆனது என்பது போல. ஆனால் CV சண்முகம் வீட்டுக்கு இவர் போனதும் அங்கே உள்ள ஊழல் மந்திரிகளுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தியதும் அந்த மனிதர்களை தவறான நம்பிக்கை கொள்ள வைத்திருக்கிறது. இவரே வருகிறார், நம்முடைய ஆதரவு இன்றியமையாதது. ஆகவே நமக்கு பதவியிலே அதிகாரத்திலே பங்கு தருவார், நாம் வேண்டியதை செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பதற்கும் 4-5 பேராக இருந்த அந்த கூட்டம் 24 பேராக நிலை கொள்வதற்கும் இவர் அங்கே போனதுதான் காரணம். ஆகவே தவறான மனிதனை தேடி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இவர் செய்த முயற்சி இந்த ஆட்சியையே தவறாக ஆக்கிவிடும் என்பதனால் நான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் லீமா ரோஸ் 19-17 MLAக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த கூட்டத்தில் சேர்ப்பதற்கு அவருக்கு ஒரு மந்திரி பதவி. நான் கேட்கிறேன், லாட்ரி குடும்பம் உங்கள் ஆட்சியில் நடைபெறுகிறது, உங்கள் கூட்டணி ஆட்சியில் நடைபெறுகிறது, மந்திரியாக போகிறார் லீமா ரோஸ். பிறகு புதுச்சேரி ஆட்சியிலும் இவரை மந்திரியாக்குவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே தவறாக பணம் சேர்க்கின்ற ஒரு லாட்ரி கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலை கவ்விக்கொள்வதற்கு, நாம் நிலை பெற்ற ஆட்சியை தருவதன் பேராலே அவர்கள் கவ்விக்கொள்வதற்கு ஏன் இடமளிக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. ஒன்று, நீங்கள் நேரிய ஆட்சி தருவதற்காகத்தான் லீமா ரோஸ் எல்லோரையும் விலைக்கு வாங்கி கொடுக்கிறாரா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அங்கே போனது தவறு. தவறான மனிதர்கள், அவர்களின் மீது வழக்குகள் இருக்கின்றன. நேருவின் மீது உள்ள வழக்குகளை நீங்கள் திறப்பீர்கள், வேலுமணி மீது உள்ள வழக்குகளை மூடுவீர்களா? அவரை மந்திரியாக ஆக்கி நீங்கள் அவரை மந்திரியாக வைத்துக் கொண்டு அவர் மீது வழக்கு நடத்த முடியுமா?
அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா? இதுபோல 5 பேரும் 7 பேரும் அந்த மந்திரிகள் பூராவுமே அந்த கூட்டம்தான். அவர்கள் மந்திரிகளாக இல்லாமல் இருக்க முடியாது என்றுதான் உங்களிடம் வருகிறார்கள். ஆகவே உங்களுடைய ஆட்சியின் நோக்கத்தை அவர்கள் தோற்கடித்து விடுவார்கள். நீங்கள் இவர் வீட்டுக்கு போனது தவறு, அவர்களை ஆதரவு அளிக்க வைத்தது தவறு, போனால் போகட்டும். அந்த 22 பேரும் போய்விட்டாலும் கூட இந்த 10 பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆள முடியும். இந்த 10 பேரும் ஒரு நாள் உருவிக் கொள்வார்கள். இவர்கள் உங்களுடைய ஆட்சியின் மீது பற்று கொண்டு ஆதரவு தரவில்லை. அவர்களுடைய நோக்கம் நீங்கள் பலவீனப்படுகின்ற வரையிலும் நீங்கள் நாடாள வேண்டும் என்பதுதான். அதற்காக உடனடியாக நீங்கள் மக்களை சந்தித்து வெற்றி பெற்று விடுவீர்களோ என்று அஞ்சி முட்டுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களால் உங்களுக்கு ஏன் ஆபத்தில்லை என்று சொல்கிறேன் என்றால், அவர்கள் பதவியிலே இல்லை. அவர்கள் எந்த தப்பும் வெளியே இருக்கிறவர்களால் தப்பு செய்ய முடியாது. இவர்கள் உள்ளே வருவார்கள், தப்பு செய்வார்கள். அவர்கள் குற்ற கம்யூனிஸ்டுகளோ மற்றவர்களோ குற்ற பட்டியலில் இல்லாதவர்கள், இவர்கள் குற்றப்பட்டியலில் உள்ளவர்கள். இவர்களை நீங்கள் மந்திரியாக ஆக்கி நேரிய மந்திரி சபையை நடத்த முடியாது. ஆகவே உங்களுக்கு இந்த 10 பேரை வைத்துக்கொண்டு முடிந்தவரை நாளாளுங்கள், நல்ல காரியங்களை விறுவிறுவென்று செய்து விடுங்கள். பிறகு அவன் உருவிக் கொள்ளுகின்ற போது மக்களிடம் போய் பெரும்பான்மையை பெற்று வாருங்கள். நான் வரையிலும் எனக்கெல்லாம் ஒரு நேரிய ஆட்சி நிலை பெற வேண்டும் என்பதுதான் கனவு. ஆனால் நான் வரையிலும் நீங்கள் வருவீர்கள் என்று நம்பவில்லை. யாரும் நம்பவில்லை. இது பழைய அரசியல் கணக்குகளிலேயே தான் இருந்தோம். மக்கள் 50 ஆண்டுகளாக இப்படித்தான் தேர்ந்தெடுப்பார்கள். பெரிய புரட்சி நடந்திருக்கிறது. இந்த புரட்சி வீணாகிவிட்டால் பிறகு எந்த மாற்றுக் கட்சியும் இனிமேல் தமிழ்நாட்டில் தலை தூக்காது. ஆகவே நீங்கள் இந்த ஆட்சி முறை தோற்பதற்கு இடமளிக்காமல் இந்த தவறான மனிதர்களை அப்புறப்படுத்தி இருக்கின்ற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு நாடாண்டு நல்ல காரியங்களை செய்து மக்களிடம் ஆதரவை பெறுங்கள். இல்லாவிட்டால் இப்பொழுதே எனக்கு பெரும்பான்மை இல்லை என்று கவர்னரிடம் சொல்லி நீங்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்ட அரசு. ஆகவே நீங்கள் சொன்னால் உங்களுடைய பரிந்துரையை கவர்னர் கேட்க வேண்டும். உடனடியாக தேர்தல் வையுங்கள், ஆட்சியை கலைத்துவிட்டு மக்களை சந்திக்கிறேன் என்று சொல்லுங்கள். மக்கள் உங்களை 200 பேர் வெற்றி பெற வைத்து அனுப்புவார்கள். பிறகு நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை செய்யுங்கள். தவறான மனிதர்களை வைத்துக் கொண்டு சரியான காரியங்களை செய்யவே முடியாது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எந்த ஒரு மனிதனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எம்எல்ஏனுடைய தயவில்லாமல் போக வேண்டும். தன்னுடைய குறையை சொல்லி மனுவிலே எழுதி கொடுத்து அதற்குரிய பரிகாரத்தை போலீஸ் ஸ்டேஷனில் பெற வேண்டும். அத்தகைய நிலை வர வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் தாசில்தார் அலுவலகத்துக்கு போய் மனு கொடுத்தால் அவருடைய குறை தீர்க்கப்பட வேண்டும். இதற்கு எம்எல்ஏக்களுடைய தயவோ ஆட்சியாளர்களின் தயவோ கூடாது. நான் எந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்று எனக்கு தெரிந்த கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். திருவண்ணாமலையிலே எவன் தர்மகர்த்தாவாக இருக்கிறான் என்று நாம் கேட்க மாட்டோம். பூஜை ஒழுங்காக நடக்கிறது, கோயில் தூய்மையாக இருக்கிறது. நாம் சாமியை கும்பிட்டு விட்டு சாமி ஞாபகத்திலே வருவோமே தவிர தர்மகர்த்தா யார் என்று தேடி பாராட்ட மாட்டோம். அதுபோல ஒரு நல்ல ஆட்சி மக்களால் நினைக்கப்படக்கூடாது. எப்பொழுது குப்பை இருக்கிறதோ, கூடம் இருக்கிறதோ, பூஜை நிற்கிறதோ அப்பொழுது யார் தர்மகர்த்தா, என்ன இப்படி நடத்துகிறான் கோயிலை என்று கேட்பது போல தப்பாக நடந்தால்தான் ஆட்சியாளர் யார் என்று மக்கள் கேட்பார்கள். நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள், உங்களை தேடாமலே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய புகழ் வானளவு உயரும். ஆகவே இந்த தப்பான மனிதர்களை வைத்துக் கொண்டு சரியான ஆட்சியை தர முடியாது. இந்த அதிமுகவில் உள்ளவர்கள், லாட்டரி சீட்டு அதிபருடைய மனைவி போன்றவர்கள், இவர்களெல்லாம் உங்களுடைய ஆட்சியில் ஆதிக்கம் பெறுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு பலம் இல்லை என்றால் மக்களிடம் போய் பலத்தை பெறுங்கள். மறுபடியும் பலத்தை தராமல் எப்படி போவார்கள் மக்கள்? அதுதான் முக்கியமானது. உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல கருவூலத்தை காலியாகத்தான் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். 40,000 கோடி பழைய அசலுக்கு கட்ட வேண்டும். 3இல் 1 பங்கை நீங்கள் கடனுக்கும் வட்டிக்கும் செலுத்திவிட்டால் பிறகு 1 பங்கு அரசாங்க ஊழியர்களுக்கு வேண்டும். மீதி உள்ளவதில் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எல்லா குவாரிகளும் கொள்ளையடிக்கப்படாது என்றால் குவாரிகள் இனிமேல் உங்களுடைய நேரிய ஆட்சி என்ற அந்த முறையை இறுக்கிவிட்டால் குவாரிகள் அதில் வருகிற வருமானங்கள் நேரடியாக அரசுக்கு வரும். ஆற்று மணல் சுரண்டப்படாது என்கின்ற நிலையில் 38,000 கோடி ஆற்று மணலை சுரண்டியதற்காக 5 கலெக்டர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். 4,000 கோடி தான் கருவூலத்திலே வரவு. 34,000 கோடியே ஆட்சியாளர்களும் கலெக்டர்களும் கொள்ளையடித்தார்கள். இது போன்ற பணங்கள் 8 பங்கு 9 பங்கு பணம் கொள்ளையடிக்கப்படாமல் கருவூலத்துக்கு வருகின்ற போது நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை செய்ய முடியும். கண்டிப்பாக செய்ய முடியும். இயற்கை வளங்களை அளித்தார்கள், இயற்கையை கொள்ளையடித்தார்கள். மலைகள் வெட்டப்பட்டன, காடுகள் அழிக்கப்பட்டன, ஆற்று மணல் சுரண்டப்பட்டது, குவாரிகள் உருவாக்கப்பட்டன. இவற்றின் மூலம் வருகிற வருவாயெல்லாம் கருவூலத்திற்கு வருகின்ற போது கருவூலம் நிமிரும். மேலும் எந்த தப்பும் எவனும் செய்யாமல், அதிகாரிகளும் செய்யாமல் இருந்தால் மக்கள் லஞ்சம் கொடுக்காமலே காரியங்களை செய்கின்ற போது அவர்களுடைய வருவாயில் ஒரு பகுதி மீளும்.
ஆகவே ஒரு புதிய ஆட்சி முறை தமிழ்நாட்டில் மலரும். இறுக்கமாக இருங்கள். தவறான மனிதனை வைத்துக் கொண்டு சரியான காரியத்தை செய்யவே முடியாது. தர்மகர்த்தாக்கள் தவறாக இருந்தால் கோயில் தவறாக நடக்கும். நீங்கள் தவறான மனிதர்களுக்கு இடமளித்தால் ஆட்சி கெட்டு போய்விடும். உங்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் கொஞ்ச காலம் சென்று திரும்ப மக்களிடம் அனுமதியை பெற்று ஆட்சிக்கு வாருங்கள். ஒன்றும் தப்பு வந்து விடாது. மீண்டும் 5 ஆண்டுகள் ஆளலாம். இவர்களை நம்பி மோசம் போய்விடாதீர்கள் என்பதற்காக இதை சொல்கிறேன்.